செஸ் அமௌண்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமீபத்தில் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே நான் எடுத்த டிக்கெட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணேன். அந்த டிக்கெட்டோட டோட்டல் ரேட் வந்து 31. பட் வந்து அந்த டிக்கெட்டை பார்க்குறப்போ அதில் என்னோட சீட்டுக்கான ரேட் அப்படிங்கிறது வந்து 28 ருபீஸ். அதுக்கு கீழே செஸ் அமௌண்ட் அப்படின்னு ஒரு 3 ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு கொஷின் ரைஸ் ஆச்சு, செஸ் அமௌண்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ அது பற்றின ஒரு சில விஷயங்களை தேடினப்போ எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். செஸ்ஸுங்கிறது ஒரு வரி. பொதுவாக அரசு நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற நிலவரி இல்லை வருமான வரி, இந்த வரிகளில் இருந்து இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அதோட இந்த வரியை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டில் மட்டுமே இதை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது பெட்ரோல், டீசல் இது போல எரிபொருள் தொடங்கி கார், மோட்டார் வாகனங்கள்னு எல்லா விஷயங்கள்லையும் வந்து செஸ் வரிங்கிறது குறிப்பிட்ட அளவு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செஸ் அமௌண்ட் வந்து வசூலிக்கப்படுறது ஒவ்வொரு பொருட்களுக்கு வந்து மாறுபடுது. அது ஒரு சில க்ரைட்டீரியாவுக்கு உட்பட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1500 சிசிக்கு குறைவான என்ஜின் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு வாகனத்துக்கான செஸ் வரி அவங்க எவ்வளோ வசூலிக்கிறாங்க அப்படின்னா 17%. ஆனால் அதே சமயம் 1500 சிசிக்கு அதிகமாக என்ஜின் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாகனத்துக்கு விதிக்கப்படுற செஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து 22% இருக்குது. அண்ட் அதோட இந்த செஸ் வரியை பொறுத்த மட்டும் வந்து இதை ஒரு 3 கேட்டகரிக்குள்ளே வந்து அடக்குறாங்க. முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் செஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் செஸ் அப்படிங்கிறாங்க. மூன்றாவதா அடிஷ்னல் செஸ் டைப் அப்படிங்கிறாங்க. இப்போ முதலாவதாக இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் செஸ் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து யார் யார் வந்து டேக்ஸ் அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனிநபர் இல்லை வந்து கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை பின்பற்ற ஒரு குடும்பம். ஸோ அவங்களோட ஆண்டு வருமானம் வந்து 50 லட்சம் இருக்குது அப்படின்னா அவங்க கட்டுற இன்கம் டேக்ஸில் 10% கூடுதலாக வந்து செஸ் அமௌண்ட்டை வந்து கட்டுறாங்க. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட், ஒரு வருடத்தோட லாபம் 1 கோடிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸில் அடிஷ்னலாக 7% வந்து செஸ் அமௌண்ட்டாக கட்டுறாங்க. அடுத்ததாக வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இப்போ நம்மளோட நாட்டில் வந்து தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட செஸ் அமௌண்ட்டுங்கிறது 2 வகையாக இருக்குது. சப்போஸ் வந்து அந்த நிறுவனம் ஆண்டில் வந்து 1 கோடிக்கு அதிகமான ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கூட கூடுதலாக 2% வந்து செஸ் அமௌண்ட்டாக கட்டுறாங்க. சப்போஸ் அவங்க ஈட்டுற லாபம் வந்து 10 கோடியை கடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இன்கம் டேக்ஸ் கூட சேர்த்து அவங்க 5% வந்து செஸ் அமௌண்ட்டை கட்டுறாங்க. அதே போல் இப்போ வந்து ஒரு 2 பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் 1 கோடிக்கு அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து 12% வந்து செஸ் அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வகையான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் செஸ் அதை எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே ஆடம்பரமான பொருட்கள் மற்றும் டீமெரிட் பொருட்கள் வந்து வருது. இப்போது டீமெரிட் பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னா சிகரெட், அப்புறம் வந்து பான் மசாலா, ஜங்க் ஃபுட், இந்த மாதிரியான பொருட்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து இந்த செஸ் அமௌண்ட்டையும் கட்டுற மாதிரி இருக்குது. அது தவிர வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படுற ஒரு சில பொருட்கள்லையும், அதாவது இந்த லக்ஸரி பொருட்கள் இதுலையுமே வந்து இறக்குமதி செய்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட வரி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த வரி கூட சேர்த்து இந்த செஸ் அமௌண்ட்டையும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மூணாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னல் செஸ் டைப். ஸோ அடிஷ்னல் செஸ் டைப்பை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து க்ரூட் ஆயில் செஸ் அப்படிங்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து எரிபொருட்களை வந்து நம்ம நாட்டில் வந்து இறக்குமதி செய்கிற நிறுவனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரியை கட்டுவாங்க. அந்த வரி கூட சேர்த்து இந்த செஸ் அமௌண்ட்டையும் கட்டுறாங்க. ரெண்டாவதா ரோட் செஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போது இந்த பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்துகிற நம்ம மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து அதுக்கு கட்டுற ஒரு வரி கூட இந்த குறிப்பிட்ட அளவு செஸ் அமௌண்ட்டையும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்போ அரசாங்கம் ஏன் வந்து ஒருத்தங்க கிட்ட கட்டாயமாக இந்த வரியை திணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் இதுக்கு ஒரு பதிலும் இருக்குது. இந்த வரியை பொறுத்த வரைக்கும் இந்த வரிக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வந்து இதை ஒரு விஷயத்துக்காக கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது சப்போஸ் வந்து அரசாங்கம் வந்து புதுதாக ஒரு கல்லூரி இல்லை வந்து ஒரு பள்ளியை வந்து திறக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ, இல்லை புதுசாக ஒரு கல்வி சார்ந்த திட்டங்களை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ வந்து எஜுகேஷனல் செஸ் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த எஜுகேஷனல் செஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து இன்கம் டேக்ஸ் செஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து கலெக்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை தான் இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறதா சொல்லப்படுது. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களோட மருத்துவ செலவுக்காகவும் இந்த செஸ் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து இன்கம் டேக்ஸ் செஸ் அதுலேருந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை தான் இதில்
யூஸ் பண்றதா சொல்றாங்க. இப்போ நம்ம ரீசன்ட் இயர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விவசாயிகளுக்கு உதவுற மாதிரியான மத்திய அரசு கொண்டு வந்த கிருஷி கல்யாண் திட்டம் மற்றும் மத்திய அரசோட ஸ்வச் பாரத் திட்டம், இந்த திட்டங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் செஸ் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்படி அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு புதுதா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்திலேயோ, கல்வி இல்லை மருத்துவம் சார்ந்த நலத்திட்டங்களை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்திலேயோ, இல்லை திடீர்னு ஒரு இயற்கை பேரழிவு வந்துடுச்சு, அதுல இருந்து மீண்டெழணும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நிவாரண தொகை தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்திலேயோ வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும், அதாவது அரசு ஒரு தொகையை வந்து நிர்ணயிப்பாங்க. அந்த நிர்ணயிச்ச தொகை வந்து கலெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த செஸ் அமௌண்ட்டை வந்து வசூலிப்பாங்க. அதாவது இப்போ அரசு நினைக்கிற அந்த பர்பஸ் முடிகிற வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரி மற்ற பொருட்களுக்கு, அதாவது நம்ம தினமும் பயன்படுத்துகிற பொருட்கள் இல்லை வந்து எரிபொருட்கள், இந்த மாதிரியான பொருட்களுக்கு வசூலிக்கப்படுற மற்ற வரிகளோட சேர்த்து செஸ் அமௌண்ட்டை வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க. ஸோ அரசு வசூலிக்கிற இந்த செஸ் அமௌண்ட் பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.